ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பயத்தை வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. எனக்கே செம ஷாக் ஆகுது, இந்த அளவுக்கு போகுமா அப்படின்ட்டு. அமித் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க சாண்ட்ராவும் பிரஜனும். நான் என்ன நினச்சேன்னா, அமித் வந்து இவங்க மேலே காண்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதை பற்றி பேசுகிறாங்க. பார்த்தா இல்லை, இங்கே எனக்கு இருக்கவே பயமாக இருக்குன்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, உள்ளே வந்துட்டு ஆக்சுவலாக அந்த ப்ரெஷ்ஷை வந்துட்டு இதில் வந்து சிக்கிருந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ளஷ் பண்ணுற டாய்லெட்டுக்கு ஃப்ளஷ் பண்ணுற ப்ரெஷ்ஷில் அந்த டேங்க்குள்ளே இருந்திருக்கு. யாரோ வந்துட்டு சாண்ட்ராவோட ப்ரெஷ்ஷை தூக்கி அதுக்குள்ளே போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, என்னங்க இவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க, நாளைக்கு அந்த இதில் ஏதாவது கலந்து வச்சிட்டா நான் அதை யூஸ் பண்ணும்போது அது எனக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ நாளைக்கு வந்துச்சுன்னா என்னங்க பண்ண முடியும். இதை வந்துட்டு சபரி வந்துட்டு நேற்று வந்து திடீர்னு அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அவரோட ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு எல்லோரும் சண்டை போடுறாங்க. திடீர்னு வந்து சபரி என்ன பண்ணுறாரு, வினோத்தை கூப்பிட்டு உங்கள் ப்ரெஷ் இருக்கான்னு செக் பண்ணுங்கன்றாரு. திவாகரை கூப்பிட்டு உங்கள் ப்ரெஷ் இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாரு. இது ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அந்த 2 பேர் தவிர்த்து மீது எல்லாரையும் பண்ணியிருக்கணும்ல. ஏன் பர்டிகுலர் 2 பேர் மட்டும் சொல்கிறாங்க, அவங்க சும்மா பார்க்காம வந்திருக்காங்க. அப்படியா, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்றாரு. எதுக்காக அப்படி பண்ணன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் அவர் தலையாக இருக்கார். தலையாக இருக்கும்போது இது யாரோட ப்ரெஷ்ஷுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கணும்ல. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷில் வந்து கிடச்சிது, இது யாரோட ப்ரெஷ்ஷுன்னு கேட்டிருக்கணும். இல்லை இது உங்களோட ப்ரெஷ்ஷான்னு எது வேணும். ஏன்னா நான் வந்துட்டு சபரிக்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கேன். அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோடய ப்ரெஷ்ஷை காணணும், என்கிட்டயாவது வந்து அட்ரஸ் பண்ணிக்கணும்ல. என்கிட்டையும் சொல்லவே இல்லை. வினோத்தும் கேட்டிருக்காரு, அதுக்கும் வந்து ஒழுங்காக பதில் இல்லை. என்ன தான் பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப அப்படியே பதறாங்க. ஏன்னா இது ஒரு ஹைஜீனிக் விஷயங்க. நாளைக்கு இதை மாதிரி வந்து டாய்லெட்டில் முக்கிய குத்தானா என்ன பண்ணுறதுன்றாங்க. நம்மளுக்கு பதறுது, என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா டாய்லெட் ஃப்ளஷ் டேங்கில் போட தெரிஞ்சவங்களுக்கு கீழே வந்துட்டு அந்த டாய்லெட்டை ஒரு முக்கி அங்கே வைக்கிறதுக்கு என்ன எவ்வளோ நேரம் ஆகும் பா. நினச்சி பார்த்தாவே வாமிட் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கூட நடக்குமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளன்ற மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே சாண்ட்ராக்கு உண்மையிலேயே பயம் வந்து தப்பே கிடையாது. நான் கூட இந்த ப்ரெஷ்ஷையும் இதையும் வச்சு ஏன் இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் இதில் இவ்வளோ ஹைஜீனிக் மேட்டர் இருக்குன்றது சத்தியமாக எனக்கு யோசிச்சாலே பக்குன்னு இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.